ஆரத்தீபலாக பிறந்து கார்த்திகை பெண்கள் பாலூற்றி அடக்கப்பட்டு என் தாய் முயல் ஆளும் குருவாக ஏற்று சூரியனையும் அவருடைய சகாக்களை எல்லாம் வென்று திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானை கொண்டு கொண்டு வள்ளியை ஆட்கொள்ளும் பொருட்டு தனியார் நிலத்திலே வீட்டிருக்கின்றேன். யானைகளை பின்னே மணி ஓசுகள் முன்னே இது போல வருகிறார் நாரதர். இருந்தாலும் தந்தையை வணங்கி இவ்வாறான மேடையில் வேலன் வேடன் விருத்தனாக தோன்றி நிற்கக்கூடிய ஆரக்குடியை சேர்ந்த வல்லரசு அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியின் சார்பாக இந்த மலர் மாலையும் பொன்னாடையும் போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்களுடைய அனைவருக்கும் மாநிலத்திற்கும் பொன்னாட்டை துணை செய்த இந்த கிராமத்தில் வரக்கூடிய பெருமை கொண்ட பிரியர்கள் அருமை தாய்மார்கள் உங்களுடைய அனைவருக்கும் சார்பாக இந்த நலவுத்துறை அமைப்பாளரும் அன்புக்கும் பார்க்கக்கூடிய துணை ராஜநடிகர் ஸ்ரீ பாலா அவர் சார்பாக நீங்கள் இழந்த வணக்கம் வணக்கம். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே
நாரத பெருமானே மனம்தானே நாங்கள் இருக்கும்பொழுது எனக்கு என்ன மனத்தம் இழந்திருக்க பெய்ய வேண்டாம் என்னை நாடுகின்ற கணத்தாலே என் சார்பாக நாட்டு மக்கள் சார்பாக இதோ வரவேற்பு. வந்த நோக்கம் பெருமையிலே வேண்டிமை சாரலிலே அற்புதமான ஒரு கனி. கனியை கண்டதும் கந்தனிடத்தில் செய்தியை சேர்க்க வேண்டும் என்று ஓடி வந்தேன். மீண்டும் ஒரு கனி. ஆமா, கனிக்கு செய்தி உண்டா? இந்த சொல்லு பாப்போம். சக்கரமாக
தேர்ந்தவனி வங்கனிக்கும் மேலிருக்கும் ஒரு பூங்கனியை கண்டுமணம் கொடுத்து அக்கனியை இந்த நொடி பொழுதே அணைக்க வேண்டும். அனைத்தா அனைத்தும் கண்ணா கருணா காளியன சன்னா சாய்க்கமென்ன முன்னையே வாழ்க்கையில் யாராக முயற்சி பண்ணாதான் வெற்றி காண முடிய வேண்டும். முயற்சி இல்லாத தெரிய முடியுமா? தெரிஞ்சுக்கிற முடியும். தன்னலான தரனா தரலினா சிந்து நதியில் இதை நிலவிலே சேரண நாட்டிலும்
பெண்களுடனே பாட்டிட்டு தோணிகள் ஓட்டுவிலை ஆடி வருவோம். கனியிலேயே காம்பு இருக்கிறது என்றால் பார்த்து வந்தது பெண் பார்த்து வந்தது. யார் அந்த பெண்மகள்? ஆதியிலே 2 பொம்பளை வாக்கு ஞாபகம் உள்ளதா? அமர்ந்தவளை சுந்தரவள்ளி அமர்ந்தவளை திருப்பரங்குன்றத்தில் தேவியான இந்த திருநாமத்தோடு திருமணம் செய்து விட்டீர்கள். இளையவள் காத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணவளை மறுபடியும் வேற நாளம் கொண்டு விட்டது மூலம் வேடனாக சென்று அண்ணவளை மனம் கொண்டு தாங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் கூடிய சீக்கிரமே மனக்குளத்தோடு நன்றி நன்றி. எந்த காலத்திலும் வத்தாது எங்கள் மாமன்னர் மருது பாண்டியர் பேரு இங்கே காங்கிறது வருமோ காவிரியோரே. எந்த காலத்திலும் வத்தாது எங்கள் மாமன்னர் மருது பாண்டியர் பேரு ஆயிரம் உலகம் போட்டும் மாமன்னர் யாரு? ஆயிரம் உலகம் போட்டும் மாமன்னர் யாரு? எங்கள் சின்ன மருது பெரிய மருது என்று கூறு. எங்கள் சின்ன மருது பெரிய மருது என்று கூறு. காலம் கடந்து ஓடுது காவிரியாறு. காலம் கடந்து ஓடுது காவிரியாறு. எங்க காட்டிலோ வந்தாரு மாமன்னர் மருமகன்கள் பெரு. ஆயிரம் உலகம் போற்றும் நம்ம மன்னர் யாரு? ஆயிரம் உலகம் போற்றும் நம்ம மன்னர் யாரு?
வந்த இடம் தப்புன்னு சொல்ல வரேன். ஐயோ, ஓயா நான் வந்திருக்கேன்னா சரியான இடம் வந்திருக்கேன். அப்படியா? ஆமா நானே கிறக்கத்துல இருக்கேன். உன் கிடக்கத்தை சரி கேட்போமா? என்ன செய்யுங்க? உனக்கு என்னையா கிடக்கா? எனக்கு கிடக்க எனக்கு ஒரே ஒரு கிடக்கம் தான். ஆதிய பூச்சி விட்டுவிட்டேன். நிஜமா? ஆமா, ஒரே ஒரு கிடக்கம். ஒண்ணும் இல்ல, நம்ம திரும்ப ஆட்டுக்குள்ள வச்சுட்டு அவன் முடிக்க முடியல. இல்ல செய்ய சரியா? அவன் சரியா? அதான் இந்த கவனிப்பேன். வேறொரு கிடக்கத்துக்கு என்ன எதையினால கிடக்க கேளுங்க. என்ன கிடக்க உங்களுக்கு மனஸ்தாபங்க சொல்லியா? என்ன சொல்லியா? என்னதான் வாழ முடியும்? ஏன் அழுத? வாழ்க்கையே வெறுத்து சரிங்களா? வண்டியா? ஆமா நல்லா இருக்கேன். ஏன் போயிட்டு வண்டி வந்து சீக்கிரம் காலையில பேசுறா நல்லா இருக்கேன். ஓட்ட இல்ல நீங்க சொன்னாலும் சொல்லாட்ட வீட்டுல போகுது. நல்லா சொன்னாரு கொட்டிக்கிட்டு போனா ஆத்தாடி குடும்பமே வளர்ப்போம். யார் யாரு? குடும்பமே வளர்க்க குடும்பமே. நான் பாக்கலாமா? எங்க குடும்பத்தை நீங்க பார்த்தது தெரியாது. ஆமா ஆமா ஒவ்வொரு கூப்பிடுங்க. போவா சடச்சடன்னு நம்மளே உள்ள வந்துருவாரு. அவர் பவன் நல்லா ஆஹா, அழகான பெண்மகளே. இதே நீங்க தேடி வந்த வள்ளி. என்னடா வர வர மூஞ்சி தேவாந்து முடிவு போச்சு. அம்மா உனக்கு இங்க என்ன வேலை? கேட்டா மாறாங்க உங்க வைக்கிற அப்புறம் குதிக்கிறா உடனே என்ன நீங்க கேட்டீங்களா? என்ன சொல்லப்பா? கூப்பிட ராஜா. ஆமா ஆமா என்ன சொன்னா? குடும்பி அது வேறு. நீங்க அக்கா தேவையில்லை ஏற்கனவே அக்கா இருக்கு. ஏய் புரிய கூட கூட வந்தீங்க எப்படி சூப்பரா ஆத்திலே நின்று ஆண்டவனே உணர்ந்து
உங்க கதை என்னாச்சு? வேடுவர் வந்திருக்கலாம். அந்த பிள்ளை கதை என்னாச்சு? வா. தம்பி ஆ. வேடுவர் மானக்கருவு இருக்காப்ல. நீ பார்க்கல இல்ல. என்னென்ன வேணும்? வந்ததுன்னு முறைச்சிட்டே இருக்காங்க. பத்த கரு நின்றுருக்கு. இல்ல இந்த மனசுல கரு நின்றுருக்கு. தங்கச்சி மாட்டு நீங்க பாக்கல. இந்த வேடுவர் நம்ம நினைத்த சார்ந்தவர். சரி. சாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு என்ற அபிமானிய முறைப்படி நமது குலமண்ணு குன்றாமல் ஆடி பாடி வரவேற்பு கொடுத்தோம். சரி. எதற்கு தலைவின்ற முறையில் நீயும் அவருக்கு வரவேற்பு கொடுத்தால் நம்ம கடமை முடிகிறது. அப்ப நான் கொடுத்துருவேன். கொடுத்துருவா. குலமண்ணு குன்றாமல் நம்ம நினைத்தவர் இல்லையா? அதனால என்னத்தவர் என்ன கொடுப்பீங்க? என்னத்தவர் இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கலாம். யாருதான் குடும்பம்ல கொடுக்குற மனசு தானே வேணும். அது யாரா இருந்தா எவ்வளவு இருந்தா அதனால கொடுத்துட பாரு. சரியா பாரு. வருக வருக. என்னங்க என்ன பாஸ்டர் ரொம்ப குறைவா இருக்கும். இல்ல இல்ல எப்பவுமே பாண்டியன் மாதிரி இருக்கும். இப்ப என்ன ஊர்ந்து இருக்குது. சேராட்டம் ஆயிடுச்சு. இதை மட்டும் அடிக்க மாட்டேங்குது அப்படியா? நடிப்பு துணியில அடிப்பாரு. என்ன நடிப்பு? இப்படி ஒரு நடிப்பை நாங்க பார்த்தது சிவாஜி கணேசன் கூட பார்த்ததில்லை. அப்படி ஒரு நடிப்பை. வருக வருக வணக்கத்திற்கு வேண்டுவரை வருக வருக. குறிஞ்சி நீள தலைவர் நம்பியின் மகளான வள்ளியின் வணக்கம் மாட்டேங்கிறதாக அண்ணன் தோழி கூறினார்கள். ஏன் வந்தீங்கன்னு எடுத்து சொல்லுங்க. முடிஞ்ச உதவியை செய்ய சித்தமா இருக்கேன். அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. மறுமொழியிலே அழகான ஒரு மான் குடத்தை பார்த்தேன். அது ஒரு மான் அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. இருந்தாலும் இந்த மானுடைய பெருமை என்ன, இதனுடைய அழகு என்ன அப்படின்றத நான் எடுத்து ஓரத்துமா சொல்றேன்.
பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை வல்ல நாடு ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடைக்க பெற்ற நாடு நல்ல வழிகையை நாடு எந்த நாடு பரமன் நத்தியை தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு என்று சொல்லக்கூடிய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வான்புகழ் வெள்ளவும் தன்னை இன்று கொடுத்த தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்னும் மணியாரம் படித்த தமிழ்நாடு. அதனால என்னுடைய நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. என்னுடைய நாட்டுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பும் பெருமை இருக்கு. அவங்களுடைய சிறப்பான வாய்ந்த இந்த நாடு சிறப்பான நாடு பெருமையான நாட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆனா ஒரு குறைய சொல்லிக்கிட்டு வருவீங்க பாருங்க. நிறைய சொல்லிக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா குறை அப்படின்னு ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க. மானுங்க தான் இருக்கு அப்படின்னு. முதல் காவல் அண்ணனை கேட்டு மான பார்க்கல. ரெண்டாவது காவல் தோழியை கேட்டு அவளும் மான பார்க்கல. மூணாவது காவல நான் இருக்கேன். மான் வரவும் இல்லை வர வழியும் இல்லை அதை நான் பார்க்கவும் இல்லை. வராத மான் இங்கதான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க போது எனக்கு கொஞ்சம் வியப்பா தான் இருக்கு. அதனால மான் இங்க வரல அப்படின்னு முதல் நாட்டினுடைய பெருமையை சொல்றேன் கேளுங்க. நாட்டினுடைய பெருமையை நீங்க கேட்டாவே பிறகு அப்ப இந்த நாட்டுல உள்ளவங்க இந்த நாடு எப்பேற்பட்ட நாடு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சேர நாடு, சோழ நாடு, பாண்டி நாடு, தொண்டை நாடு, எந்த நாட்டுல யாரும் பிறக்கலாம். ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு புண்ணியவர்களை பிறந்து ஒவ்வொன்னு சாதிச்சு போயிட்டாங்க. ஆமா நான் கேட்கிறேன், நீ வந்தது எதுக்கு வந்திருக்க? முதல்ல நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் வந்து அடிட்டேன். எதுக்கு? ஒண்ணு பிடிக்கிட்டேன். என்ன ஒண்ணு பிடிக்க? எந்த ஒண்ணுங்க? எந்த ஒண்ணு? பிள்ளை முதல்ல முகத்துல என்ன தெரியுமா? என்ன ஒண்ணுனா வாங்க விடுவேற என்ன விஷயம் என்ன காரணம் எதுக்கு அப்படின்னு முதல்ல முகத்தை புண்ணகை வேணும். உங்களை கூப்பிட்டு கொண்டு வந்து மடியில உட்கார வச்சு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஊட்டி விட சொல்றீங்களா? இல்ல கேட்க தெரியாம கேட்கிறேன். என்ன கேட்கிறேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு நாட்டு சிறப்பு நிலையில ஆமா வந்தால வளர்ப்பு வந்த நாடு எங்க நாடு எங்க நாடு காட்டு விரும்பு மூஞ்சி. இப்ப நான் கேட்கிறேன், உங்களை வரவேற்கிறதுல ஏதாவது குறை வச்சேன்? உங்களுக்கு என்னத்துல குறை வச்சேன்? நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கணும். வந்த உடனே எவ்வளவு அழகா வரவேற்பு கொடுத்திருக்கேன். அது குறிஞ்சிநில தலைவன் நம்பியின் மகளான வள்ளியின் வணக்கம் அப்படின்னு 2 கையெடுத்து உங்களை கும்பிட்டு இருக்கேன். அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு என்ன நான் கேட்கிறேன். இறைவன் படைப்புல போனா போயிட்டு போகுது. ஆம்பளை பிள்ளையாச்சு ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஜான் பிள்ளை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கடைசியில நீங்க உலகத்துல குறை இல்லாத மனிதன் யாருமே இல்ல. நிறைந்த மனிதன் யாரும் இல்ல உலகத்துல. விரைவு மேலும் குறை வேணும். குறை இல்லாத மனிதன் யாருமே இல்ல. நிறைவான மனிதன் யாரும் இல்ல. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வரவேற்பு நல்ல மரியாதை பெறுவீங்க, இதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? மேல மனசு வச்சு சேர்த்தேன். மனசு வச்சுட்டீங்கன்னா நம்மளால பிடிச்சிக்கிட்டு நாம நல்லது போனோம் இல்லையா? அடிய வாஞ்சால நான் வரவேற்றது குறை இல்லையா? அதுக்கும் மேல உங்களை நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு தெரியுமா? நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு தெரியுமா? நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு தெரியாது.
அபிமானம். முதல்ல நீ பாடணும்னா நல்லா வாசிக்கின்ற மனசு யாருக்கு வரணும்? இல்ல இல்ல நல்லா வாசிப்பாங்கன்னு நினைச்சுதான் பாடணும். இல்ல 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 வாசிக்கிறாங்க ஏமாற்றாங்க இருக்குல்ல அந்த ஆளுதான் பாடுறது. ஏமாத்துறா பாதினாலே காலையில் உலகத்துல ஒரு தொழில்ங்க ஏம்மா? கொஞ்சம் தொழில் தெரியாம இருந்து அவங்க நடம் மாத்துறதுன்னா அது பிரச்சனை கிடையாது. தொழில் தெரியல பல கத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் நடம் மாத்து அது பிரச்சனை இல்லை. ஆனா நல்ல தொழில் தெரிஞ்சவங்க துரோகம் பண்ணக்கூடாது. அதான் உண்மை. யாருக்கு என்ன தெரியுமோ ஆனா எங்க அதை பிள்ளைங்க சரியா இல்ல. பயன்படுத்தணும். நல்லா பாடுற அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மனசு வச்சாத்தான் காய்க்க முடியும். அதுக்காக தண்ணி ஒரு எதுவும் வீடியோ பார்த்துப்பேன். அப்ப எதற்கும் என்ன வேணும்னா மனசுதான் காரணம். மனம் இருந்தால் மாற்றம் உண்டுனா மனம் உண்டது மாளிகை. இப்ப இவாங்கம்மா மகாபாரதத்துல கொடை விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். கொடை விளக்குனா கொடை வெள்ளம்னா கர்ணனுக்கு நாட்டுக்கு முன்னாடி எல்லா விஷயம் பண்ணது யாரும் துரியவர் தானே. பல விதமான உதவி செய்யலாம். அந்த நேரங்கள்ல துரியோதனுக்கு ஒரு பல செஞ்சலாம். என்னடா கர்ணன் நம்ம தான் நாட்டுக்கு முன்னாடி ஆகணும், அவனுக்குத்தான் தேர்வு போவதற்கு சொல்லி இதே துரியோதனன் இன்று முதல் அன்னதானம் வழங்கப்படும், பல விதமான உதவி செய்யப்படும் அப்படி சொல்லி பறைசாற்றி அறிவிச்சாச்சு. அறிவிச்சா அன்று முதல் மழை விடாம மழை அடிச்சு ஊதிக்கிட்டு இருக்கு. மழை வெஞ்சா வீட்டுக்கு யாரே போவா? யார் போக மாட்டாங்க, அன்னதானத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாயி தன்னுடைய மகளுக்கு கல்யாணம். ஆமா, நேர வீட்டுக்கு போன ஆளுக்கு போட போறேன். துரியோதர் வீட்டுக்கு போய் ஐயா என் மகளுக்கு கல்யாணம், சாப்பாடாக விறகு தேவை, இப்படி மழை பிடிச்சி அடிச்சிருக்கு 20 நாளா ஒரே அப்படி சொன்ன உடனே சொல்லிருக்காங்க யாரு என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும் சொன்ன உடனே காவலாளி பேர் வர சொல்லி காடு வீடெல்லாம் போய் நினையாத வேற கொண்டு வராங்க அனுப்பிட்டேன். நீ காவலாளி ஓடி போய் பார்த்தாங்க ஒன்னும் கதையா பூரா விறகு நடந்து போச்சு. 20 நாள் அடப்பேன். ஆமா, இல்லாத மழை இல்லையா, போனேன் போய் விறகையே வந்துட்டேன். மண்ணா அந்த மாதிரி விறகு கட்டி போனா விறகு ஊற ஈரமா போச்சு சொல்லி செய்யப்பட்டியான்னு சொல்ல. ஆமா, பெரியவர்களா ஐயா நீ வந்தீங்க, நானும் ஆளுங்க அனுப்பிவிட்டேன், பூரா விறகு ஈரமா போச்சு, என்ன செய்ய வேணும் இல்லைன்னு சொல்லிட்டேன். இங்கதானே இருக்காரு கர்ணன், இது போவன்னு சொல்ல உடனே இந்த விவசாயி போய் என்ன கேட்டா அப்படின்னா இந்த மாதிரி மழை கல்யாணம் விறகு தேவை சொன்ன உடனே கர்ணன் எதையுமே யோசிக்கலையா, விறகுதானே கர்ணன், ஏன்னா மழைன்னு தெரியல. இந்த பழைய அரண்மனை இருக்கக்கூடிய கதவு சென்னை பூரா உடைய பழைய அரண்மனையில ஆமா உடனே ஏற்ற முடியல அப்படின்னு அந்த கல்யாணத்துக்கு விறகு கூட ஏற்றிட்டாங்க. அப்ப எதையும் கொடுக்க என்ன பண்ணணும்னா மனசுதான் காரணம். அதை விட்டு கொஞ்சம் கூட மனசுக்காம ஏமா என்னை பார்த்து ஒரு இன்னும் உனக்கு வரல அப்படின்னா மனசு இருந்தா எதையும் கொடுக்கலாம். நல்ல மனசு இருந்தா எதையும் கிடைக்கலாம். அதனால குட்டியாருக்கு மகாபிரபு இங்கேயும் வந்துட்டீங்களா? இல்ல இல்ல மனசு இருந்தா அவர் இருப்பாரு. அவர் பத்தி அவன் பேச ஆரம்பிச்சிருக்காரு, வாயை திறந்தாவே எல்லாரும் வீட்டுக்கும் போகணும், ஓரம் வச்சவங்களா இருக்கக்கூடாது. ஆனா அவ போவா, ஆனா போயிட்டு இருக்கவே மாட்டான் யார் வீட்லயும், கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துட்டே இருப்பான். உங்களை பார்த்து நான் இறக்கப்படணும், எனக்கு இதுக்கு மேல நான் இறக்கி இங்க படுறது. அழகா வரவேற்று உங்களை நிக்க வச்சு இவ்வளவு நாள் நான் மரியாதை இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், மானி இல்லைங்க அப்படின்னு சொல்லி கிழிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க காதலே வாங்கிக்காம இன்னும் இறக்கப்படல இப்ப என்ன பண்ணணும் கேட்பாங்க, என்ன ஒண்ணு பண்ணுவோமா? நீ ஒண்ணும் கல்யாணம் எனக்கா ஆதாட்டு தெரியுது, கல்யாணம் ஆகல கண்டுபிடிக்க தெரியும். வேடுவரே தயவு செஞ்சு எங்களையும் கேளுங்க, நைட்ல 10 மணி நேரம் எங்களுக்கு ஆகல. பசி இறக்கிட்டேன், உங்களுக்கு தேவையில்லை கொடுங்க, நீங்க குளிச்சப்படாதீங்க ஆக உங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்தா எனக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நிஜமாக உண்மையா சத்தியம் பண்ணுங்க. ஐயா கை தொடங்க என்னமா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இன்னும் கல்யாணம் ஆகலப்பா. பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க, நிஜமாலும் உனக்கு ஆச்சா இல்லையா? யார் எனக்கு ஆகல, பள்ளிக்கு நான் ஆகல கல்யாணம், வேறு வரைக்கும் கல்யாணம் இருக்கா இல்லையா? அப்படித்தான் இப்படி நம்ம டெலிவரி யாரை கட்டணும்? ஆமா யாருங்க கல்யாணம் ஆகல, தன்னந்தரி காடு காட்டுக்குள்ள அண்ணன் உள்ள போயிட்டாரு, தோணி பொண்ணு உள்ள போயிட்டாங்கல்ல. ஆமா அவங்க வேலை முடிச்சு போயிட்டாங்க. பொறுமா
ஏன்னா ஆள் எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன். எங்க காண என்ன விளையாடு சொல்றீங்க? என்ன திருப்பி இல்ல போல ஏங்க போல எம்ஜிஆர் வேற இருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா ஒண்ணு இருக்கு. வேணாம். நீங்க சொல்லுங்க. ஆம்பளை ரெண்டு ஆட்டா பாரு. அது கேளு நிக்கிற கேளு சரியா சொல்லிட்டு எப்படி ஓடி போய் கம்பிக்கு கேளு. சரியில்லைன்னு நானே சொல்ல மாட்டேன். ஏற்கனவே எங்க அக்காங்க சொல்லுவாங்க சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பேர்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்ல வளர்த்தி நல்ல ஆகு நேரம் முகம் லட்சணமான முகம் மகாலட்சுமி ஒரு அம்சமா இருக்கீங்க. இது நான் சரின்னு சொல்லவே இல்லை. ஆள் நல்லா இல்லைன்னு சொல்லல. ஆள் நல்லா இருக்கீங்க. ஆனா எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்றீங்க வரணும். அது என்னால உங்களுக்கு என்ன விடுறது? அதான் ஏற்றுக்க முடியாது. விடிய காலத்துல குடிக்கிற தேவதாஸ் குடிக்கிறதே பொய்யா. இப்ப இப்படி உடல் அங்க சொன்னாரு பாத்துக்கங்க. விஜய் டிவில ஆங்கர் பண்றாங்களா அர்ச்சனா, அவங்க தங்கச்சி மாதிரி நான் இருக்கேன்னு சொன்னாங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. அந்த பிள்ளைய நல்லா அந்த பிள்ளைமா அந்த பிள்ளை அதை அந்த பிள்ளை வேணுமா? வயசு கூட இருந்தாலும் பிள்ளை என்ன வயசு நல்லா நம்பர் போய் பொம்பளை சொல்ல முடியுமா? என்னம்மா நானா அவருக்கு தேவைப்படுறேன். இவங்க எல்லா பிள்ளையும் நான் அனுமதிச்சு போக முடியாது. இவனை எப்படி உங்களுக்கு தெரியல உனக்கு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ஆமா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே நானும் உங்க கூட வரேன். எதுக்கு உங்க கூட? அதனால குட்டியாடு வந்தா குட்டியாடு தப்பி வந்தோம். குழந்தைக்கு சொந்தா குழந்தைக்கு சொந்தா மாட்டிக்கிட்டா குழந்தை மாட்டிக்கிட்டா வேதனைக்கு சொந்தா இந்த வேதனைக்கு சொந்தம். பட்ட குழந்தைக்கு வந்தா பட்ட குழந்தை தப்பி வந்தோம். பட்ட குழந்தைக்கு வந்தா பட்ட குழந்தை தப்பி வந்தோம். பட்ட குழந்தைக்கு வந்தா கட்டி சேவலுக்கு சொந்தா கட்டி சேவலுக்கு சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா படி பார்க்க போனா ஏமா நாயம் படி பார்க்க போனா ஏமா உன்ன நாயம் படி பார்க்க போனா பஞ்சாயத்து படி பார்க்க போனா பஞ்சாயத்து படி பார்க்க போனா. இந்த குட்டி அது குட்டி அது குட்டி அது குட்டி செவத்து குட்டி இது வேடு வரைக்கும் மட்டும்தான் சொந்தம். இது வேடு வரைக்கும் மட்டும்தான் சொந்தம். பொதுவா மனிதனுடைய வாழ்க்கையில கூட நட்பு அது கேட்டா எது சீரமான தெரியுங்க. ஆமா நல்லா பாருங்க வேடவரே ஒண்ணு பெற்ற தாய் தகப்பன் நல்லா இருக்கணும். இல்லைன்னா கூட இணைந்த நண்பர்கள் கரெக்டா அதுதான் உண்மை. ஆனா உங்களுக்கு நல்ல நண்பர்கள். ஆமா அதனால நல்லா இருக்கேன். பாருங்க இப்ப இது சுத்தமான இது இருக்கு தங்க கட்டி. தங்க கட்டியில அதை அப்படியே முறுக்கலாம் உருக்கலாம். ஆனா தோடு இந்த ஆபரணங்கள் செய்ய முடியாது. அப்ப தங்கத்தோட செப்பு கலந்தாத்தான் செய்ய முடியும். ரொம்ப கணக்கு ஆமா செப்பு கலந்தாத்தான் இவ்வளவு ஆவரண பொருளா மாறுது. ஏமா மட்டும் இருக்கேமா யாரு கால் வெளியில என்ன தடவை சொல்லுங்க. அதான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? தங்கத்துல தங்க தனியா இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆபரணங்கள் செம்பு கலக்கணும். அது ஏதாவது ஆபரணங்கள் வேணும்னா செம்பு கலக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? அதான் சொல்றேன். மட்டும் இருக்கேன்னு வரேன். நான் மட்டும்தான் அதுக்காக நான் கூட ஒரு 10 பேரையே வச்சுட்டு இருக்க முடியும். கூட வாங்க வாங்கன்னு நல்ல வயசுக்கு வந்த பிள்ளை உள்ள குடுப்பிள்ளையா இருக்க பார்க்க லட்சணமா மூக்கு மூணு நல்லா இருக்க. நீ மட்டும் போறேன்னா 4 பேர் என்ன பாங்க ஆள் மாறி எவனா ஒரு வாடிய போனா அப்போ அப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இப்ப நீங்க என்ன சொல்ல மனைவிப்பா ஆமா வீட்டுக்காரர் பொண்ணா அப்ப கேட்கிற சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு நம்ம ஆம்பளை வந்து சரியா இருந்தா பிள்ளைக்காது. வேடுவரை இது நான் அப்படிலாம் கேட்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப உள்ள காலகட்டத்துல நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப வயசு பிள்ளைய கூட யாரும் துரத்துறது இல்ல, கேள்வி பண்றது இல்ல. பெரிய பிரச்சனை வந்து சேரும்னு இப்ப பாதி 75% அடுத்தவங்க கொண்டாடி மேலதான் ஆசை வைக்கிறாங்க. புரியுதுங்களா? அதான் இப்ப நாட்டுல நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக வயசு பொண்ணை கிண்டல் பண்ணா அவ தூக்கி அடிச்சு விடுவா, இல்ல வீட்டை வச்சிருவா. பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க தனியா இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நான் தனியா இருக்கேன் இல்லைன்னு சொல்லல. ஒரு துணைக்கு ஒரு துணை வேணும், அதை சொல்ல நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக நான் தனியா ஒரு பொம்பளை புள்ள தனியா போனா பாக்குற ஆம்பளைங்களை கிண்டல் பண்ணுவாங்க. என்ன போயிருக்கீங்களா பொறுக்கி போயிருக்கீங்க தவறா நினைக்கிறேன்.
பொதுவாகவே மதன்லாம் எப்படி நல்ல பிள்ளை? நாங்க வெளியில பொறுக்கியா இருக்கோமோ எப்படி இருக்கோமோ தொழில ஆரிய குத்தாட்டாலும் தம்பி காரியத்தை ஆக மொத்தம் வேறமா நான் சொன்ன கணக்கு வேற நீங்க சொல்ற கணக்கு வேற சரி. எனக்கு கோபப்படாதீங்க. இல்ல, எல்லாம் ஒரு கணக்கு தான். நான் மேம்பேற்ற சொல்லுவேன் தவிர நான் குறைச்சு சொல்ல சரி, நான் தவறாம சொல்றேன், நடக்கிற நடைமுறைகளை சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல, நான் பொம்பளை பிள்ளை இல்ல. ஒரு குமரி பொண்ணு நடந்து போனா அது பார்ப்பாங்க, தவறு பண்ண மாட்டாங்க. நல்லபடியா இருக்க அப்படி பார்க்கலாம். ஏன்னா நம்ம தங்கச்சி மாதிரி கம்மி நினைக்கலாம். நினைக்கலாம். பார்த்து கண்ணோட பதவிதான். ஆனா நீங்க எடுத்துக்கிற விஷயம் தான் தவறா போய் தவிர இது மனதான் காரணம் இல்லைங்க, நான் சொல்றது சரியாக சொல்றேன். அவங்க எடுத்துக்கிறாங்க, இப்ப போய் சேரு இடம் அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நீங்க மான் பிடிக்க தானே வந்திருக்கீங்க, ஆமா, ஆமா. கையில என்ன வச்சிருக்கீங்க? கணைய என்ன பேர்? முன்ன பின்ன பிடிச்சிருக்கீங்களா? பிடிக்க தெரியுமா? அந்த அனுபவம் இருக்கா? நான் கேட்கிறேன், அனுபவம் இருக்கா அனுபவம் இருக்கா? விளையாட்டு பாருங்க, பூச்சி பிடிச்சி வருது ஆகையால அனுபவம் இருக்கு அனுபவம் இருக்கான்னா இது அனுபவம் தான் இருக்கு. ரெண்டுமே அனுமானமும் வேணும், அனுபவமும் வேணும். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வேற என்ன கேக்குறீங்க? வேற என்ன கேட்கறேன்? சும்மா தான் முன்ன பின்ன பிடிச்சிருக்கீங்களா? பிடிக்க தெரியுமா? பிடிச்சிருக்கீங்க. என்ன பிடிச்சிருக்கீங்க? அழகான மான். அழகான மண்ணா? என்ன மான்? ஆண் மானா பெண் மானா? பரிசுக்கு வெற்றி, வெற்றிக்கு பரிசு. வெற்றிக்கு பரிசு கொடுத்தது என்ன மானு? பெண்மா. அப்ப பெண் மானை பிடிச்சிருக்கீங்க. ஆமா. எங்க வச்சிருக்கீங்க? வீட்டுல இருக்கு. வீட்டுல. சந்தோஷமா இருக்கு. அது சந்தோஷம். யாரோட சந்தோஷமா இருக்கு? ஏன் கூட உங்க கூட. ஆமா. அப்ப ஏற்கனவே ஒரு மானை பிடிச்சு வச்சிருக்கீங்க, சந்தோஷமா போயிட்டு இருக்கு. சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஏங்க அப்புறம் இந்த மானை வேற தேடி வந்திருக்கீங்க? எழுதி உள்ள வந்தா நல்ல ஒரு பகுதிக்கு போக முடியும், ஒரு நிலையா இருக்க முடியும். தொகுதிக்கு இருக்க முடியும். தகுதி இல்லாத எதுவும் சொல்லக்கூடாது. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். சரி, உனக்கு சொல்றேன் அப்படின்னா நம்மளால முடிஞ்சதான் செய்யணும். கண்டிப்பா இல்லையா? அந்த இடத்துக்கு போகவே கூடாது. அதான் ஆண் மகனுக்கு ஒரு ஆம்பளைக்கு அழகு என்ன அப்படின்னா, தொடக்கூடாது. தொட்டுட்டா அதை கெட்ட வழியில போகவும் கூடாது, கெட்டு போன மாதிரி விடவும் கூடாது. நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணி அதை கௌரவமா வச்சுக்கணும், கௌரவமா காப்பாற்றணும். உன்னே ஒண்ணு, இனிமேல் பிறகு வரமா இல்ல இல்ல, இனிமேல் பிறந்து நீ வங்கியில் போட போறேன், நான் வெளியில வர போனா இருக்கிற வரைக்கும் போட்டுக்கலாம். இப்படி ஆட்கள் எப்படி போதா கணக்கு வேற. அப்புறம் நம்ம ரூம் பண்ணி என்னவோ அதான் கணக்கு. ஆமா, இந்த நேரங்கள்ல நம்ம கணக்கு அப்படின்னா உனக்கு எனக்கு என்ன கணக்கு? என்ன கணக்கு உங்களுக்கு எனக்கு? நானும் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். வேணாம், நானும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சுட்டே இருக்கேன். ரொம்ப இதா வச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன அத்தை மய மாதிரி, நான் உங்க மாமா பொண்ணு மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒண்ணு கூடும் நான் நினைச்சு பேசுறேன், நீ வெட்டி பேசுற. நான் ஒன்னும் கூட வேணாலும் பேசிட்டு இருக்கேன். ஒன்னும் கூட நல்லா இருக்கேன், நல்லா தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. எதுக்கு
இப்ப மனசரி வந்துருங்க பாருங்க பேசுற இதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு இல்லங்க எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கீங்க பாவம் ரொம்ப தனியா சிரமப்படுறீங்களே அதுக்காக கொஞ்சம் உதவி செஞ்சதை தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. என்ன அந்த உதவி செஞ்சாலும் இந்த உதவி செஞ்சா குறைச்சா போது இந்த உதவி அந்த உதவி இந்த உதவினா இந்த உதவி நீங்க ஏதோ ஒரு நோக்கத்திலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு முகத்தை பார்த்தா வச்சுக்கலாம் பசியா இருக்கேன் பண்ண. ஆமா இப்ப குழந்தை அழுகுது பாலுக்கு உண்மைதானே அம்மாவுக்கு தெரியும் பிள்ளை அழுதா பாலுக்குதான் அப்படின்னு குழந்தை அழுகுது பாலுக்கு அழகான குமரி பிடி பார்த்து இந்த கண்ணை கதுக்குறேன் எதுக்கு கண்ணை உங்க கண்ணை கசக்குறியே என்னைய பார்த்து கசக்குறீங்க தூசி எது ஒண்ணும் இல்ல நான் பெருந்தன்மை எடுத்துக்குவேன் அதுக்கு கதுக்குறேன் அப்புறம் வேற போப்பா அது கூட எத்தனை கதைக்கிட்டீங்க இன்னே தெரியலையே இதுல கூட எப்படி கசக்குறாரு கண்ணு தெரியலையே ஞான என்ன பண்ணி இப்படி சொல்லுங்க கண்டுபிடிய போறாங்க இவாரியா யானை பிரிய முடியுங்க ஆமா அது கண்ணு திருக்குறேன் யானையுடைய வலிமை என்ன திண்டு கையை எடுத்து போட்டி செய்யுங்க என்ன எடுத்து போடணும் இழுத்து ஓங்கி அடிச்சுட்டு அது யானை உங்களுக்கு புரியாம இருக்க யானை கண்ணு வேடுவதானா நீங்க வேடுவதானா
அடையாளம் சொல்லவா அடையாளம் சொல்லவா? சேட்டை அப்புறம் நான் கேட்கிறேன், இது சேட்டத்தனமான வார்த்தை. அடையாளம் சொல்லுவோம், அடையாம ஆளும் சொல்லவானா உங்களால முடியுமா? முடியுமா? நான் என்ன சவால் விடுறேன், 50 பொம்மை அடையாளத்தை பார்க்க முடியுமா? அந்த லட்சணங்களை கேட்ட சொல்லுங்க. அடையாள பேரு அடையாளம் பேரு. இந்த ஊர்ல ஊர் மக்கள் சேர்ந்து ஒரு பெரிய கிணறு விட்டுறான், சமுதாய கிணறு. ஒரு 100 அடி தோன்றான், தண்ணி ஊர்ல என்ன பண்ணுவான் மறுபடியும். அப்ப ஆகும்போது தண்ணி வந்தா தான் வர முடியும். ஊத்து ஊர் மாட்டியா ஊத்து ஊர்ல அப்படின்னா அப்புறம் நீங்க என்னத்துக்கு தான் கடத்தை விட்டுறீங்க? கேட்கிறேன் அந்த அந்த ஆளை பார்க்கணும் இல்லையா அம்மையா? அந்த ஆழத்தை கேட்கலாம் ஐயா. மான் மான் சொன்னீங்கல்ல, அதனுடைய மூக்கு எப்படி இருக்கும், முடி எப்படி இருக்கும், அங்கங்கள் எப்படி இருக்கும், அந்த அங்க லட்சணங்களை கேட்டேன். நான் அப்ப லட்சணமா கேட்கல. மானுடைய மூக்கழகு, கண்ணழகு, இதர அழகு, எதுல அழகு? எல்லா அழகையும் சொல்லுங்க. நாடகத்தை
வேணா வேடு வர சத்துன்னு அப்புறம் சாத்தி விட்டுரு. ரொம்ப சொல்ல முடியுமா வள்ளி இதை பார்த்து வெக்கப்படாத உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் விரும்பல, எனக்கு வேணாம். ஏமா அவளை பார்த்து முகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி சொல்ற வேணாம். முகத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க, வேற எங்க கல்யாணம் பண்ண பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி இந்த உலகமே கூட்டமாக இருக்கு. பெருங்குண்ட திரும்பி பாரு பெரிய பணமா அள்ளி கொட்ட பிறகு தலைவா. ஆமா குபேரன் பேரு நம்மளுக்குலாம் பணமா பொன் பொருள் இல்லாம சொன்னா வரும் போன போவேன். இங்க வர சொல்லுங்க, பாண்டா வரும் போண்டா போகும். அதுக்கு அவன் தாலி கெட்ட பேரு பாரு. அப்படியே நீங்க ஏமாத்துறீங்க. எனக்கு முன்னாடி
பேர் என்னவோ அவர் வந்தாருல்ல வேடுவர் என்ன ஒரு தொங்க அதுவும் பண்ணாதீங்க. அவர் வந்தாரு மான் தேடி வரலையும் ஒன்னதான் தேடி வந்தேனாரு தங்கச்சி மான தேடி வந்தா அவர் அங்க பார்க்க சொன்னாரு. அங்க பார்த்தேன் அவர் இப்படி தொட்டாரு. தங்கச்சி இங்க பார்க்க சொன்னாரு. இங்க பார்த்தேன். ஏன் மான பாரு தங்கச்சி மான்னு கேட்டா நம்ம கிட்ட ஒரு நொண்டி மான் என்ன பண்ணுவா வாழ்க்கைனா தொங்கல் நிமிடம் இருக்கத்தாம செய்ய நீ சாமியை கொடுத்துருக்க இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். பார்த்ததில்லை நீங்க பண்றது. அதனால திருச்செந்தூரில் போர் புரிந்து வேடனாக வந்தவன் தான் நீர்தான் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும்? உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி பிணி இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் மாதம் மாறி வழிபடி செல்வஸ்ரீ போல் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நாடு நல்லா இருக்கணும். நாட்டு மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும். நாடு செழித்து நல்ல மழை பெய்து நோய் நொடி பிணி இல்லாமல் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இது மக்களுக்காக ஒரு வரம். இரண்டாவது வரமாக இரண்டாம் தாரத்திலே இந்த வள்ளி வந்தாலும் தரத்தின் வழிதான் முதல் தரம் என்று சொல்லும் அளவுக்கு தெய்வயானி வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி சிவசேனா சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதல் இடம் கொடுத்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முருகா, இன்று முதல் என்றும் வள்ளி தீவானை என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போற்றுவார்கள். உலகத்து மேலாம்